Hello, guys. Hi, everyone. I'm Joshua. I'm the academic director of Oxford College. இந்த சின்ன வீடியோவில் நான் உங்களை சந்திக்க வர்றது சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றதுக்காக உங்களோட லேர்னிங் ப்ராசஸில் இப்போ நீங்கள் சிலாக்கள் வந்து உங்களோட மிட் மந்த்தை பாஸ் பண்ணிட்டீங்க, சிலாக்கள் வந்து கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, சிலவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு போடுறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ எண்ட் மட்டும் கட்டாயமாக கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. ஸோ இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரியில் நடக்கிற இந்த இங்கிலீஷ் மரதன் டிப்ளமா இன் இங்கிலீஷ் ஆன்லைன் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற நீங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னது போல் உங்களோட மைண்ட் செட்ன்றது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. ஏனெண்டா இந்த நாட்களில் பார்த்தோம்னா, இந்த நாட்களில் கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற வீதம் சரியான குறைவாக இருக்குது. அதுக்கு மேபி நாங்கள் ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுறது ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கலாம். ஸோ நான் டீச்சர்ஸ்கிட்ட நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கோம், ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுறதை ஃப்யூச்சரில் ஸ்டாப் பண்ண சொல்லி, தேவையான உங்களுக்கு ப்ராப்பரான ரீசனை நீங்கள் சப்மிட் பண்ணால் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வழங்கப்படும். ஏனெண்டா இந்த மைண்ட் செட்ன்றது நிறைய விதங்கள்ல எங்களுக்கு ஏற்படுது. ஒன்று, எங்களை சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகள், நாங்கள் ஒர்க் போயிட்டு வர்றது அல்லது ஈவினிங்கில் நடக்கிற விஷயங்கள், அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செயற்பட வேண்டி இருக்கிறதால நாங்கள் என்ன பர்பஸுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணோம், எங்களுடைய மோட்டிவ் என்னன்றதை நாங்கள் மறந்து ஏனோ தானோன்று நாங்கள் அந்த பேக் டு நார்மல் அந்த பொசிஷனுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ அதனால திரும்ப நான் உங்களுக்கு இது உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக நான் சொல்ற விஷயம் இல்லை, உங்களை மோட்டிவேட் பண்ணணும் இல்லை. மோட்டிவேஷனை தாண்டி இம்பார்ட்டண்டா நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்போ அதுல ஒரு விஷயம் தான் உங்களோட மைண்ட் செட். இப்போ மைண்ட் செட்ல நீங்க எப்ப என்ன நோக்கத்துக்காக இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணீங்களோ, இன்றைக்கு வரைக்கும் அந்த நோக்கத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்களான்றதை வந்து முதலாவது உங்களை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஆரம்பத்துல முதல் நாள் இருந்த அந்த எனர்ஜி, முதல் நாள்ல இருந்த இங்கிலீஷ் படிக்கணும் என்ற வேகம் இன்றைய நாள்ல உங்களுக்கு இருக்கான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது, what am I willing to sacrifice to become fluent in English? இப்போ நீங்க வந்து இங்கிலீஷ் படிக்கணுமெண்டா, ஒரு கிரேட்டர் திங்ஸ் வந்து நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணணுமெண்டா நமக்கு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். லேர்னிங்கும் அப்படி, இங்கிலீஷும் அப்படிதான். என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க? இந்த கிளாஸுக்கு போற டைம்ல நீங்க இதுக்கு முதல் செஞ்ச வேலையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. திரும்ப அதை நீங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ஸா தொடர்ச்சியா நீங்க ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் லேர்னிங்ல ஒரு ஒரு சேஞ்ச் ஒன்று நீங்க எதிர்பார்க்குறீங்கண்டா, அதுக்குரிய சாக்ரிஃபைஸை நீங்க செஞ்சிருக்கீங்களா, அதுக்குரிய கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கிறன்றதை வந்து நீங்க கொஞ்சம் திரும்ப இருக்கா உங்களோட மைண்டை ரீகால் பண்ணி பாருங்க. ரைட்? இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் கட்டாயமா பேசணுமெண்டா, அந்த மைண்ட் செட், அந்த டிட்டர்மினேஷன், அந்த கமிட்மெண்ட்ன்றது வந்து முதல் நாள்ல இருந்த மாதிரி இன்றைக்கு வரைக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? சரிதானா? அப்ப இந்த விஷயங்களை நீங்க கட்டாயமா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஏன்டா பிள்ளைகள் வந்து கட்டாயமா கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்ணணும். கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்றது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது வந்து நீங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. கிராமர் படிக்கிறதுக்கு இட்ஸ் ஓகே. நீங்க கிளாஸுக்கு வராம ரெக்கார்டிங் பார்த்து அல்லது நோட்ஸை பார்த்து பாடமாக்கி படிக்கலாம். பட் நீங்க ஸ்போக்கன் லாங்குவேஜ் நீங்க வந்து ஸ்போக்கன்ல மாஸ்டர் ஆகணும்னா நீங்க ரியலா அந்த லாங்குவேஜை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது உங்களுக்கு கட்டாயம் தேவை. அதனால இட்ஸ் அவர் கைண்ட் அண்ட் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் டு நாட் மிஸ் எனி லெக்சர்ஸ் எனிமோர். இனி வர காலத்துல எந்தவித லெக்சர்ஸையும் மிஸ் பண்ணாதீங்க. இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இங்கிலீஷ் பேசணும்ன்ற ஆர்வம் இருந்தா மட்டும் காணாது. அதுக்குரிய முறைகள் இன்னும் 2 மாசம் தான். இந்த 2 மாசத்துக்கு நீங்க இங்கிலீஷுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். இந்த 2 மாசத்துக்கு பிறகு நீங்க இங்கிலீஷ் படிக்கணுமா இல்லையான்றது, அல்லது இதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைமை இன்னும் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்றது உங்களோட வேலையை பொறுத்து, உங்களோட சூழ்நிலையை பொறுத்து அமைந்திருக்கு. அப்ப நீங்க இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆல்ரெடி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. அந்த ப்ராசஸ்ல இருக்கிற நீங்க அதை இன் பிட்வீன் அதை நிப்பாட்டாம கடைசி வரைக்கும் உங்களோட மைண்ட் செட்டை அந்த ஃபோக்கஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்துல நீங்க இங்கிலீஷ் பேசணும், அதுக்கு நான் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும்ன்ற விஷயத்த வந்து எப்பயுமே வந்து உங்களோட மைண்ட்ல இருந்து மாத்தாதீங்க. ரைட்? நீங்க அந்த சரியான முறையில நீங்க அதை கெயின் பண்ணணுமெண்டா, அந்த நாலேஜை நீங்க அக்வயர் பண்ணணுமெண்டா, கிளாஸ் அட்டெண்டன்ஸ்ன்றது முக்கியம். ஸோ அதனால வந்து நாங்கள் யூஸ்வலா வந்து ஆன்லைன்ல வந்து நாங்க உங்களுடைய அட்டெண்டன்ஸை ரெக்கார்ட் பண்றாங்க. அது நிறைய பேருக்கு தெரியல. தெரியாது. எங்கட இண்டுல இருந்து நாங்க வந்து ஜூம்ல யார் யார் என்னென்ன டைமுக்கு எத்தனை மணிக்கு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணீங்கன்றதை நாங்க அந்த மார்க் எடுத்து வச்சிருந்தாலும், அது உங்களுக்கு விசிபிளா இல்லாதபடியா நீங்க மேபி அதை கேர்லெஸ்ஸா விடுறது போல தோன்றலாம். ஸோ இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு முன்னாலே வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணப்படும். நிச்சயமா ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல நாங்க தீர்மானிச்சிருக்கோம், 80%
அட்டெண்டன்ஸ் உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுத இயலாது. யாரெல்லாம் 80% கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் செப்பரேட்டாக ஒரு குரூப் ரெடி பண்ணி அந்த குரூப்பினூடாகத்தான் இந்த எக்ஸாம்ஸை நாங்கள் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவோம். அது மட்டும் உங்களுக்கு எந்தவித விஷயங்களும் உங்களை வகுப்பில் நாங்கள் அட்டெண்டன்ஸ்ன்றதை கட்டாயமாக நாங்கள் கன்சிடர் பண்ணுற ஒரு விஷயமாக பார்க்குறோம். சரிதானே? இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி அட்டெண்டன்ஸ் நாங்க இனி கட்டாயமா நாங்க கன்சிடர் பண்ற விஷயமா இருக்கும். டீச்சர்ஸுக்கும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கட்டாயமா அவங்க உங்களுடைய அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களோட லேர்னிங்ல இந்த 2 மாசத்துல இப்போ 1 மந்த் கவர் பண்ணியிருப்பீங்க, 1 வீக் அல்லது 3 வீக்ஸ், 4 வீக்ஸ், 8 வீக்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. இனி வரும் கிளாஸஸை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ண வேண்டாம்ன்றது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரைட். இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு சேலஞ்சை எடுத்து நாங்கள் செய்கிறோம்டா, இது எங்களுக்கு ஒரு சேலஞ்ச். உங்களை இங்கிலீஷ் பேச வைக்கணும்னா எங்களுக்கு ஒரு சேலஞ்ச். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு நாங்கள் அந்த ப்ரோக்ரஸ் அதுக்குரிய அந்த ரிசல்ட்டை காட்டணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ இது வந்து வின் வின் சுச்சுவேஷன். 2 பேருக்குமே பொதுவான ஒரு விஷயமா இருக்குது. 2 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட்ஸ் எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. சாரி, இன்றைய கிளாஸ்ல இருந்து இப்போ நாங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் லேர்னிங்ல இப்போ எப்படி நாங்கள் லாங்குவேஜை ப்ராசஸ் பண்ணோம்ன்றதை பார்த்தோம்னா, ஒரு லாங்குவேஜ் எப்படி நாங்கள் அக்வயர் பண்ணோம்ன்றதை பார்த்தோம்னா, நாங்கள் இன்புட் என்ன விஷயங்களை இங்கிலீஷில் கேட்குறோமோ அதை பிரெயின் ப்ராசஸ் பண்ணி அதை நாங்கள் ரிசல்ட் அவுட்புட்டாக வெளியில் விடுறோம். அப்போ நாங்கள் கேட்காத விஷயத்தை எங்களால் பேச முடியாது. யூ கனாட் ஸ்பீக் வாட் யூ ஹேவ் நெவர் ஹர்ட். உங்களால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கேள்விப்படலையோ, எந்த விஷயத்தை நீங்கள் கேட்கலையோ அதை எங்களால் பேச முடியாது. அப்போ நாங்கள் பேசுறதுக்கு கேட்டல், கிரகித்தல் என்றது ஒரு கீ பாயிண்டா இருக்கு. ஸோ நீங்க ஒரு லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணணும்னா இந்த லிஸ்னிங் ஸ்கில்ன்றது வந்து உங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு முக்கியமான அந்த ஒரு லாங்குவேஜ்ல ஒரு லேர்னிங் ப்ரொசீஜர்ல முக்கியமான ஒரு விஷயமா நீங்க வந்து அதை இன்க்ளூட் பண்ணணும். உங்களோட பிரெயின் அதை எப்படி டீகோட் பண்ணி எப்படி பேசுறதுக்கு அது ஒத்துழைக்கிறதோ அதுக்குரிய வார்த்தைகள், அதுக்குரிய வழிமுறைகளை நீங்க இந்த லிஸ்னிங் மூலம் தான் வகுக்கிறீங்க. அப்ப லிஸ்னிங்ன்றது வந்து உங்களுக்கு மிக 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்குது. இப்ப அதனால இந்த கிளாஸ்ல இருந்து, இந்திய நாள்ல இருந்து நாங்க உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை இன்க்ளூட் பண்றோம். 80-20 என்ற ரூல்ஸ் இருக்குல்ல. இப்ப லேர்னிங்ல ஒரு ரூல் ஒன்று இருக்கு. 80% 20% சேர்ந்து அந்த ரூலை வந்து நாங்க லிஸ்னிங்க்கு அப்ரோச்சா வச்சு நாங்க செய்ய போறோம். அப்ப இன்றையில இருந்து நீங்க 2 வகையான லிஸ்னிங் கட்டாயமா செய்யணும். ஒன்று ஆக்டிவ் லிஸ்னிங்னு சொல்லுவோம், இன்னொன்று பேசிவ் லிஸ்னிங்னு சொல்றது. இப்போ ஆக்டிவ் லிஸ்னிங், பேசிவ் லிஸ்னிங் தான் இந்த 80-20 ரூலுக்குள்ள நாங்கள் சேலஞ்சிங்காக வச்சு செய்ய போற விஷயமா இருக்க போகுது. இப்போ முதலாவது நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த வேலையை செய்யணும். உங்களுக்கு தெரியும், சைக்காலஜிக்கலாக சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்டா அல்லது ஒரு விஷயம் எங்களுக்கு ஃபெமிலியர் ஆகணும்டா. இப்போ லாங்குவேஜ் லேர்னிங் எனக்கு ஃபெமிலியர் ஆகணும், அல்லது வந்து நான் செய்கிற ஒரு புது வேலையா இருக்கலாம், ஏதோ ஒரு முயற்சியா இருக்கலாம், அது எனக்கு ஃபெமிலியர் ஆகணும், எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ப்ராக்டிஸுக்கு வரணும்டா தொடர்ச்சியா 21 நாட்களுக்கு நாங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்ப இந்த 21 நாளுக்கும் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். பட் நாங்க தான் கான்ஷியஸா அந்த நேரத்தை ஒதுக்கி அதுக்குரிய வழிமுறைகளை செய்ய வேண்டி இருக்கு. அப்ப தொடர்ச்சியா நீங்க ரீடிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்றையில இருந்து இதை நாங்க மானிட்டர் பண்ணுவோம். அதுக்குரிய வழிமுறைகள் என்னன்றதை உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஆக்டிவ் லிஸ்னிங் சொல்றது வந்து நீங்க அட்டென்டிவா அந்த லிஸ்னிங்ல ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகுறது. இப்போ அட்டென்டிவாக இன்வால்வ் ஆகுறேன்டா நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலை உங்களோட லேர்னிங்கில் இந்த லிஸ்னிங்க்கு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 5 to 10 minutes, 30 minutes இருக்கு. இஃப் யூ கேன் ஸ்பெண்ட் 30 minutes, இட்ஸ் மச் கிரேட்டர். பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 10 to 15 minutes would be fine. அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க, 10 to 15 minutes நீங்கள் வந்து எப்படியாவது இந்த லிஸ்னிங் ஸ்பெண்ட் பண்ண டைம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், இன்ஸ்டாவாக இருக்கலாம், அல்லது இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்குற வீடியோஸ், நிறைய வீடியோ சேனல்ஸ் இருக்குது, நியூஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு இங்கிலீஷ் ஒரு கண்டென்ட், அதாவது உங்களுக்கு 80% அந்த வீடியோவில் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதோட 20% உங்களுக்கு அதில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதாவது ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு 80% தான் விளங்கும், 20% விளங்காது. அப்போ அந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யணும்டா
அட்டென்டிவா நீங்க லிசன் பண்ணணும். எப்படி லிசன் பண்ண போறீங்க? அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்ற விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த 20% உங்களுக்கு விளங்காது தானே! அந்த 20%ல ஒரு 5 வேர்ட்ஸ் நீங்க லிசன் பண்ற வீடியோல ஒரு 5 வேர்ட்ஸ் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு காப்பில நோட் பண்ண போறீங்க. அல்லது இப்ப உங்களுக்கு ஒரு WhatsApp குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப்ல நீங்க வந்து அந்த 5 வேர்ட்ஸ் அதுக்குரிய மீனிங் என்ன? இப்ப நீங்க தமிழ் மீனிங் எழுதலாம். அப்படி அல்லது இங்கிலீஷ் டெஃபினிஷனும் எழுதலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ரைட். இப்போ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாக்க நீங்கள் தமிழ் மீனிங் எழுதி ஸ்டார்ட் பண்ணலாம். அட்வான்ஸில் இருக்கிறவங்க யூ கோ வித் இங்கிலீஷ் டெஃபினிஷன். அப்போ ஒரு வேர்டு எடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு வேர்டு வந்து அந்த வீடியோவில் வந்துட்டு அப்போ அந்த வேர்டை நீங்கள் மார்க் பண்ணி அதோடைய மீனிங் என்ன டெஃபினேஷன் என்னன்றதை பக்கத்தில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் ரெகுலராக கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை இதான் அட்டென்டிவ் லிசனிங். அதாவது நீங்கள் இந்த லிஸ்னிங்கு உங்களை ஃபுல்லாக ஃபோக்கஸ் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் என்ன தெரியாத வேர்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் வந்து லிசன் பண்ணி தெரியாத வேர்ட்ஸை தெரியாத வேர்ட்ஸில் ஒரு 5 வேர்ட்ஸ் காணும். நம்ம இப்போதைக்கு கூடுதலாக நாங்கள் இன்வால்வ் ஆக தேவையில்ல. ஒரு 5 வேர்ட்ஸ் காணும். அந்த 5 வேர்ட்ஸு அதோட டெஃபினிஷன்ன்றதையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அல்லது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் நீங்கள் போடணும். இந்த வேர்ட்ஸை நீங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மினக்கட்டு இருந்து அதுக்குரிய வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு தெரியாத வேர்ட் அதுக்குரிய மீனிங் அவ்வளோதான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆக்டிவ் லிஸ்னிங்கில் செய்கிற வேலை. அதுக்கு பிறகு ஒரு 1 வீக் போன பிறகு இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைய நாள்ல இருந்து 7 நாள் 1 வீக்கு பிறகு நீங்க அதே வீடியோவை நீங்க திரும்ப லிசன் பண்ணணும். பட் நீங்க அங்க கான்சியஸா ஃபோக்கஸ் பண்ண போறது இல்ல. நீங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது மேபி இப்ப நீங்க சமைச்சு கொண்டிருக்கும் போது பாட்டு கேட்கிற மாதிரி நீங்க சமைச்சு கொண்டிருக்கும் போது ரேடியோ கேட்கிற மாதிரி அதை லிசன் பண்றீங்க. நீங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் போது பாட்டு கேட்கிற மாதிரி அதை லிசன் பண்றீங்க. ஏதோ நீங்க ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது பசிவா லிசன் பண்ணீங்க. பசிவ் லிசனிங்னு சொல்றது வந்து நீங்க அட்டென்டிவா இல்ல. நீங்க ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கும் போது காது கொடுக்குறீங்க, ஹியர் பண்றீங்க. யூ ஹியர் தட், யூ டோன்ட் லிசன் டு இட். நீங்க அதை லிசன் பண்ணல, ஏதோ காது கொடுத்து கேட்குறீங்க. அப்ப காது கொடுத்து நீங்க சாதாரணமா காது கொடுத்து கேட்கும் போதே உங்களோட பிரெயின் வந்து நீங்க ஏர்லியா அந்த 7 நாளைக்கு முதல் எழுதுனீங்க 5 வேர்ட் அதை அப்சர்வ் பண்ணும். அப்ப அப்சர்வ் பண்ணிட்டேன்டா உங்களுக்கு அந்த வீடியோ 90 to 95% வந்து திரும்ப அது விளங்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களோட பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகுது. அப்ப ஆக்டிவ் லேர்னிங்ன்றது நீங்க ஆக்டிவா அந்த வேலையை செஞ்சு அந்த வேர்ட்ஸ் எடுத்து அதுல மீனிங் எழுதி வைக்கிறீங்க, அவ்வளவுதான் செய்யணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு புது வீடியோ வருது. இப்போ போன கிழமை செஞ்ச வீடியோ, இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைண்டா அடுத்த செவ்வாய்க்கிழமை அதே வீடியோ நீங்க லிசன் பண்ணணும். பாசிவ் லிஸ்னிங் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு வேலை செய்யும் போது அதை செஞ்சீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா எழுதினது வந்து உங்களோட ஞாபகத்துக்கு வரும். இதை செஞ்சு பாருங்க, இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றத நீங்க அதுக்கப்புறம் நீங்களே விட்னஸ் உங்களை கண்ணால நீங்க பார்க்கல. இப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் ஆக்டிவா லிசன் பண்ற வீடியோவை ஒரு கிழமைக்கு பிறகு அதை திரும்ப நீங்க பசிவா லிசன் பண்ணும் போது உங்களோட பிரெயின் புது வேர்ட்ஸை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணுது. இது உங்களுக்கு நியூ ஒகாபுலரியை பில்டப் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன். இப்போ மினக்கட்டு வேர்ட்ஸை பாடமாக்கி நியூஸ் பேப்பரை வாசிச்சு அண்டர்லைன் பண்ணி நியூஸை கேட்டு தெரியாத விஷயங்களை நாங்கள் வந்து என்ன சொல்றோம், இங்கிலீஷ் லேர்னிங் ஒரு பேர்டுனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் விஷயமா பார்க்கறதுக்கு மத்தியில லிசன் பண்ணும்போது ஃபன்னான உங்களுக்கு விருப்பமான ஒரு கான்சர்ட், உங்களுக்கு விருப்பமான மேபி ஒரு டாக் ஷோவா இருக்கலாம், ஒரு மூவி கிளிப்பா இருக்கலாம், உங்களுக்கு எது விருப்பமோ அந்த பகுதியை நீங்க சூஸ் பண்ணி லேர்னிங்க்கு சூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க அட்டென்டிவா லிசன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிரகித்தல் நிலைமை கூடும். இந்த விஷயத்த நீங்க இன்றையில இருந்து நீங்க கிளாஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க என்ன வேர்டு எழுதுறீங்க, என்ன வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்ற அந்த லிங்க் எல்லாம் குரூப்ல நீங்க கட்டாயம் ஷேர் பண்ணணும். அது ஷேர் பண்ற ஃபார்மேட் என்னன்றதை நாங்க டீச்சர்ஸ் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஓகே, இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல லிங்க் இந்த இருக்கு. அதே நேரத்தில் அதுல 5 அன்ஃபேமிலியரான எனக்கு தெரியாத வேர்ட்ஸ் 5 இருக்கு. அதுல மீனிங் இதானன்றதை அந்த குரூப்ல நீங்க ஷேர் பண்ணணும். அப்ப நீங்க பார்த்த வீடியோ சில பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. நிறைய பேருக்கு நிறைய விதங்கள்ல வீடியோ சூஸ் பண்ண தெரியாது, கிடைக்காது. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து நீங்க பார்த்த வீடியோஸ் அந்த வேர்ட்ஸஸ் நீங்க ஷேர் பண்ணும் போது உங்களுக்கு டபுள் டைம் அந்த ரெட்டாந்தனையான உங்களுக்கு அந்த இதில் ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ முதலாவது நான் சொன்ன மாதிரி உங்களோட அட்டெண்டன்ஸை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களோட மைண்ட் செட்டை திரும்ப சரி செஞ்சு கொள்ளுங்க. ரெண்டாவது இந்த பசிவ் ஆக்டிவ் லேர்னிங் பசிவ் லிஸ்னிங்ன்றதை வந்து இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதான் அந்த 80-20 ரூல்ன்னு சொல்றது லேர்னிங் ப்ராசஸில். இந்த விஷயத்த தொடர்ச்சியாக செஞ்சு வாங்க.
உங்களுக்குள்ள அந்த வொக்காபுலரியில, லேர்னிங்ல ஒரு சேஞ்ச வந்து நீங்க இம்மீடியட்டா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க வந்து 2, 3 மாசம் வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. மேபி வித்தின் அ வீக், வித்தின் 2 வீக்ஸ் டெஃபினெட்லி யூ வில் சீ த விசிபிள் சேஞ்ச் இன் யுவர் லேர்னிங் ப்ராசஸ். இத நாங்க உங்களுக்கு அஷ்யூர் பண்றோம். இது எந்த கிளாஸ்லயுமே இப்படி நாங்க எந்த கிளாஸ்லயுமே ஸ்ரீலங்கால எவ்வளோ இங்கிலீஷ் கிளாஸஸ் நடக்குது, எந்த கிளாஸஸுமே இப்படி உங்களுக்கு நடந்ததில்ல. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க உங்கள தேவைய, உங்களோட நல்ல கருத்துல வச்சு தான் இந்த நாங்க செஷனை வந்து நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பேர்டனா பார்க்காதீங்க. 2 மாசத்துல இங்கிலீஷ் படிக்கணும். இப்ப நீங்க இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு படிக்கல, உங்களோட லைஃப் லாங் வந்து லைஃப்ல அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்க போகுது. இட் ஹாஸ் பிகம் த பேசிக் ரிக்வயர்மெண்ட் இன் யுவர் லைஃப். ஸோ தேர்ஃபோர் யூ நீட் டு ஒர்க் ஆன் இட். எவ்வளவு அதிகமா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு அதிகமா குயிக்கா அவங்களால இங்கிலீஷ்ல மாஸ்டர் பண்ணிடலாம். இதான் நாங்க நம்புற விஷயம். அப்ப அதுக்கு உங்களுக்கு தேவை கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். எவ்வளோ கன்சிஸ்டண்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளோ தொடர்ச்சியா குயிக்கா அவங்களால இங்கிலீஷ் பேசல. ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இனி யாருமே கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். இட்ஸ் அவர் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். த சேம் டைம் நான் சொன்ன இந்த ஆக்டிவ் லிஸ்னிங், பேசிவ் லிஸ்னிங்ன்றது இமீடியட்டா இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு உங்களோட டீச்சர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது போல நீங்க தொடர்ச்சியா செய்யற போல உங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ், உங்களுடைய வீடியோஸ், உங்களுடைய ஸ்பீச்சஸ் எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணி கொண்டு போங்க. இந்த 2 மாசம் லேர்னிங் ப்ராசஸ்ன்றது வந்து இந்த அட் தி எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் யூ ஹேவ் டு சி த மிராக்கிள் இன் யுவர் லைஃப். உங்களோட லைஃப்ல அது ஒரு மிராக்கிளா இருக்கணும், அதை நீங்க பார்க்கணும். ஸோ அதைத்தான் நாங்கள் ஆசைப்படுற விஷயமா இருக்கு. இது சம்பந்தமா என்ன அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை கண்டாக்ட் பண்ணாலும், அல்லது உங்களோட டீச்சரை கண்டாக்ட் பண்ணா அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் காய்ஸ். கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.